ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினதான ஒரு வார்த்தையை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அக்கிரமக்காரர்களிடமும் அநீதியுள்ள செய்கிறவர்களிடமும் நியாயமாக காட்டக்கூடிய கோபத்தை குறித்து இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை. அநியாயமாக ஒருவனை பழி வாங்கும் அளவுக்கு அவனை கொல்லுகிறதான அந்த கோபத்தையே இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். வீணனே என்று கூறும் பொழுது வெறுப்போடு கூடி வருகிறதான ஒரு வார்த்தையாக இங்கே காணப்படுகிறது. இதனுடைய பொருள் மூளையில்லாத முட்டாளே என்று சொல்வதற்கு சமமாகும். ஒருவனை கோபத்தில் தேவனில்லாத ஒரு முட்டாளே என்று சொல்லுவது அவனை எரிநரகத்தின் அக்கினிக்கு ஆளாக்கி விடக்கூடிய அவனுடைய வெறுப்பையும் மனநிலைமையும் காட்டுவதாக இங்கு அமைகிறது. ஒரே ஒரு பொய்தானே, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? என் நிலைமையில் நீங்கள் இருந்தால்தான் புரியும். இப்படி பல விதங்களில் நம்முடைய செயல்களை நாமே நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்போரும் உண்டு. பெரிய பாவம் சிறிய பாவம் என்று பாவங்களை பிரித்து பார்ப்பவர்களும் உண்டு. அதை நினைத்து திருப்திப்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை முன்பாக கடந்து சொல்லுகிறவர்களும் உண்டு. பாவம் என்றால் உடனே சிறிய பாவமும் பெரிய பாவமும் அவர்களை தரம் தெரித்துக் கொள்ளுகிறார்கள். தெய்வ சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல விதமான காரியங்களும் பாவமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை மீறுவது எல்லாமே பாவம்தான். அவற்றில் வேறுபாடு எதுவுமே கிடையாது. செயலில் மாத்திரமல்ல, நினைவிலும் நாம் செய்கிறது பாவம்தான். பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து போடும் என்றாலும் அவரை உணர்ந்து மனம் கசந்து தேவனிடம் திரும்பினால் நிச்சயம் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார். இதுவே தேவனுடைய சத்தியமாய் காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 முதல் 7ஆம் அதிகாரம் வரை வாசிக்கின்றதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவிதமான பாவங்களை குறித்து மிகவும் துல்லியமாக இங்கு குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த 3 அதிகாரங்களிலே 2 இடங்களில் மாத்திரமே நம்மை நரகத்தில் தள்ளும் பாவம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனிக்க முடிகிறது. முதலாவது பார்க்கிறது அந்த கோபம் என்பது நியாயமில்லாமல் தன் சகோதரனை கோபித்து அவனை வீணன் என்று தீர்ப்பு செய்து நம்முடைய நிலை புரியாமல் சகோதரனை மூடன் என்று நாம் தள்ளும் போது அதுவே நம்மை எரிநரகத்துக்குள் தள்ளிவிடும். கோபமே இதற்கு மூல காரணமாக மாறுகிறது. அடுத்தது இச்சையோடு பார்ப்பதும் செய்வதும் அது நேரடியாக நம்மை நரகத்துக்குள் தள்ளிவிடுகிறது. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை அகற்றிவிடும்படி கூறிய ஆண்டவர், தவறு செய்யும் கண் அல்லது கையுடன் நாம் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் என்று கூறுவதிலிருந்து இந்த இச்சை நம்மை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்பதை நாட்களெல்லாம் உணர்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக இந்த காலை பொழுதில் நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம்தான். பாவத்தில் தரித்திருந்தால் நாம் தெய்வ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவதும் நிச்சயம். அதாவது நாம் தெய்வ சமூகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம். அதுவே ஒரு நரக வாழ்க்கையாய் காணப்படுகிறது. என்றாலும் நாம் சாதாரணமாக எடை போடுகின்ற கோபம், இச்சை இவைகளுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமானால் பாவம் நித்தியத்தை எவ்வளவாக பாதிக்கிறது. பாவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை முற்றிலுமாக, அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்திலிருந்து முற்றிலுமான ஒரு சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். இந்த பாவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்தியமா நிலைத்திருக்கிற தெய்வீக சமாதானத்திலிருந்து, சந்தோஷத்திலிருந்து, ஒரு அமைதியான வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக இந்த பாவமானது பிரித்து விடுகிறது என்பதை இந்த காலை பொழுதிலே நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனவே நாட்களில் தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, உம்மிலிருந்த அந்த தெய்வீக குணங்கள் என் வாழ்க்கையில உண்டாக வேண்டும் அப்பா. இதிலிருந்து நாட்களில் இன்னும் அதிகமாக நான் உம்மிடத்தில் கெட்டி சேர வேண்டும். நீ எனக்காக கல்வாரி சிலுவையில சிந்தினதான அந்த தூய அந்த இரத்தத்தினாலே ஒரு விசை கூட என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்க்கையிலே பலவிதமான தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், கோபங்கள், ஆசைகள், இச்சைகள், இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலை செய்து பரிசுத்தத்தின் பாதையில வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை நித்தியமாய் தெய்வ சமூகத்தை விட்டு பிரித்து போடுகிறதானே தகப்பனே, இந்த கோபம், ஆசை, இச்சை, இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவரே எங்களை விட்டு முற்றிலுமாக அகற்றி போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதுல யாவருக்கும் கிருபை செய்வீராக. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதவர்களாக தகப்பனை உண்மையில குறித்துள்ள அந்த சிந்தனையோடும் வேத வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய இருதயத்தில் கொண்டு சமாதானமாய், சந்தோஷமாய், ஆறுதலாய், தேர்தலாய் நடப்பதற்கு என் தகப்பன் யாவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தும். இரத்த கோட்டைக்குள்ள யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.